இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய 9th சம். ஸோ ஃபைண்ட் த ஜிபி இன் விச் த செகண்ட் டேர்ம் இஸ் ஜிபி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. த செகண்ட் டேர்ம் வந்து √6ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த சிக்ஸ்த்து டேர்ம் வந்து 9√6ன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ T2 செகண்ட் டேர்ம் அண்ட் தென் T6 மீன்ஸ் சிக்ஸ்த்து டேர்ம். இதை வச்சு ஒரு ஜிபி சீரீஸே கழிச்சிருக்காங்க. ஃபைண்ட் த ஜிபி சீரீஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜிபி மீன்ஸ் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட் டேர்ம் ஏ, அடுத்த டேர்ம் ஏஆராக இருக்கும், அடுத்து AR² அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த T2 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். T2 மீன்ஸ் என்ன வரும்? TN ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A இன்ட்டு R⁻n-1. ஸோ T2 எப்படி எழுதுவோம்? A இன்ட்டு R = √6. இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி T6 எப்படி எழுதுவோம்? A இன்ட்டு R⁻6-1னால 5. ஸோ இதை 9√6ன்னு வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டோம்னா, இப்போ வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை முதல் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம். ஸோ A இன்ட்டு R⁻5/AR = 9√6/√6. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே ஏ கேன்சல் ஆகிடுது. இங்கே R⁻5 இருக்குது, இங்கே R⁻1 இருக்குது. 1 இங்கே கேன்சல் ஆகும்போது R⁻4ன்னு ஆகும். இங்கே 9 இருக்குது. ஓகேவா? இப்போது R⁻6ன்னு நமக்கு வேணுங்கிறதுனால இது எப்படி போகும்னா 9^1/4ன்னு போகும். இங்கே இருக்க 4 வந்து இங்கே பவரில் போகும்போது 1/4. இது அடுத்ததில் 3² எழுதலாம். ஓகேவா? ஸோ 1 2 2 2s are 4. ஸோ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். R = 3^1/2ன்னு வருது. அப்போ இது எப்படி எழுத போகிறோம்னா √3ன்னு R எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் 1 என்னது? AR = √6. அப்போ A இன்ட்டு √3 = √6. அப்போ A வேணும்னா √6/√3. அப்போ A என்ன வரும்? 2 3s are 6, √2. இப்போ நம்ம ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜிபி சீரீஸ் நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு AR, AR², AR³ அப்படியே போயிட்டே இருக்க போகுது. ஃபஸ்ட்டு A. ஓகேவா? A மீன்ஸ் √2. அடுத்து A இன்ட்டு R மீன்ஸ் √2 இன்ட்டு √3. அதுக்கடுத்து √2 இன்ட்டு √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ √2 ஃபஸ்ட் டேர்ம். அடுத்து 2 இன்ட்டு 3 மீன்ஸ் 6. ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால √6. இங்கே √3 த ஹோல் ஸ்கொயர் வந்து 3ன்னு ஆயிரும். √2 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஜிபி. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஜிபி சீரீஸை பொறுத்தவரை AR, AR² AR³ போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவை ஏயும் ஆரும் தான். இந்த ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.